சரியா அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி களனி மக்கள் வங்கி அதிகாரி ஒருவரை வெளியகுட போலீசார் அழைத்துச் செல்கிறார்கள். ஏன் கொண்டு செல்கிறார்கள், எதற்காக கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்லி எந்த விதமான தகவலும் சொல்லப்படவில்லை. ஆனால் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றி அழைத்து கொண்டு போகிறார்கள். கொஞ்ச நேரத்திலே அந்த வாகனம் வெளியகுட காவல் நிலையத்துக்கு முன்னுக்கு போய் நிற்குது. இங்க வைத்து இவர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்குது, நாங்கள் இவரை விசாரிக்கணும் என்று சொல்லி வெளியகுடவில் இருக்கக்கூடிய காவல் நிலைய சிறைச்சாலைகள்ல இவர் தடுத்து வைக்கப்படுகிறார். சில மணித்தியாலங்கள் கிடையாது, தொடர்ச்சியாக 3 நாட்கள் தடுத்து வைக்கப்படுகிறார். இதற்கு பிறகு 3வது நாள் அதிகாலை இவர் வெளியகுட காவல் நிலையத்தில் இருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்க, அதற்கு பதிலாக வெளியகுட காவல் நிலையத்தில் இருந்து இலங்கையினுடைய முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபருடைய கைகளில் இவர் நேரடியாக ஒப்படைக்கப்படுகிறார். இதற்கு பிறகுதான் இந்த விடயம் இன்னும் சூடுபிடிக்கப்படுது, மிக பரபரப்பாக உற்று நோக்கப்படுது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, அந்த முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் இவர் ஒரு சித்திரவதை கூடத்துக்கு அழைத்து சென்றிருக்கார். பல அறைகள் இருக்குது, பல நபர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல ஒரு அறையில இவரும் அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார். இங்க இவருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் தான், நான் எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் ஈடுபடவில்லை, எனக்கு பின்னணியில யாரும் இல்லை, ஆனா இவர்கள் ஏன் என்ன கைது செய்திருக்கிறார்கள், எதற்காக எனக்கு இந்த சித்திரவதை என்று சொல்லி யோசிக்க தான் இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில் பணம். இங்க சித்திரவதைகள் என்றது வெறுமனே குற்றச்சாட்டுகளுக்காக மட்டும் இடம்பெறல, பணத்துக்காகவும் இடம்பெறுது. இதை புரிஞ்சு கொண்ட அவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளோட பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடாத்தி இலங்கையினுடைய முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர், அதாவது அந்த சித்திரவதை கூடத்துக்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஒரு தொகை பணத்தை லஞ்சமாக கொடுத்து அந்த சித்திரவதை கூடத்தில் இருந்து வெளியில வரார். இப்படி வெளியில வந்த உடனே அது சார்ந்த மிக முக்கியமான சாட்சியம் ஒன்றாக இந்த நபரே மாறி இருக்கிறார். எப்படி என்று சொன்னா, இவர் இந்த சித்திரவதை கூடத்துக்குள் இருந்தது 1 நாளோ 2 நாளோ கிடையாது, மொத்தமாக 5 மாத கால பகுதிகள் இவர் இந்த சித்திரவதை கூடத்தில் இருந்திருக்கிறார். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இவர் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தான் அந்த சித்திரவதை கூடத்தில் இருந்து வெளியில வந்திருக்கார். இதால இவருங்க கணக்கு பேரை பார்த்திருக்கிறார், யார் இதற்கு பொறுப்பாக இருக்கிறது, யாருடைய தலைமையில இது இயங்குது, அங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பலதரப்பட்ட விடயங்கள் இவருக்கு தெரியும். இது எல்லாத்தையுமே சாட்சியாக கொண்டு இதற்கென்று சொல்லி அமைக்கப்பட்ட அந்த விசாரணை ஆணைக்குழு விட்ட சகல விடயங்களும் உள்ளடங்களாக ஒரு கடிதத்தை சமர்ப்பிக்கிறார். அதுதான் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய பட்டலந்த சாட்சி கடிதம். இந்த கடிதத்தை எழுதினது வேற யாரும் இல்ல, இலங்கையினுடைய களனி மக்கள் வங்கி கிளையினுடைய அதிகாரி வாசல ஜெயசேகர் அவர்கள். இவர் கொண்டு செல்லப்பட்டு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் இலங்கையினுடைய அதி கொடூர சித்திரவதை பிரதேசம் பட்டலந்த. இங்க இவர் பார்த்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய பெயர்கள் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கையினுடைய முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் டக்ளஸ் பீரிஸ் அவர்கள். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம், ஒரு எழுத்து மூல சாட்சியமாக இந்த கடிதம் இன்றைக்கு வெளியில வந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த விடயங்கள் எல்லாமே இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்னுக்கு நடைபெற்றது. ஆனா இப்படி ஒரு சம்பவம் இந்த 2025ஆம் ஆண்டிலையும் நடைபெற்றிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். இது சார்ந்த பல உண்மைகள், பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாமே இன்றைக்கு வெளியாக இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய சத்சர நிமேஷ் என்று சொல்லப்படுகிற 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் ராஜகிரிய பகுதியில் வீடு வாடகைக்கு தேடி சென்றிருக்கார். இப்படி அவர் வீடு வாடகைக்கு தேடி போற நேரம் அங்க முச்சக்கர வண்டியில வந்திருக்கக்கூடிய ஒரு சிலரோட இவருக்கு முரண்பாடு ஏற்பட்டிருக்குது. இது கைகலப்பாக மாறி அவர்கள் இவரை தாக்க முற்படைக்க இவர் அங்க இருந்து தப்பி ஓடி இருக்கிறார். இப்படி ஓடி இருக்கக்கூடிய இந்த நிமேஷ் அங்க இருந்திருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ள நுழைந்திருக்கிறார். பாதுகாப்பு தேவை கருதி அந்த வீட்டுக்குள்ள நுழைந்திருக்கிறார். ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கக்கூடிய நபர்கள் திடீரென்று இவர் அந்த வீட்டுக்குள் ஓடி வந்ததால இவர் ஒரு திருடன் என்று சொல்லி சந்தேகித்து பிடித்து கட்டி வைத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதாவது கொழும்பு வெலிக்கடை காவல் நிலையத்தில் இவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு அன்றைய தினம் மாலையில் இந்த நிமேஷனுடைய தாயார் காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு இவர் தாயாரும் நிமேஷும் உரையாடுகிறார்கள். இதுல நிமேஷ் சொல்லி இருக்கக்கூடிய விடயம், இந்த காவல் நிலைய அதிகாரிகள் என்னை கடுமையாக தாக்குறார்கள், சித்திரவதைகள் செய்கிறார்கள் என்று சொல்லி நிமேஷ் தாயார்கிட்ட சொல்றா. இதற்கு பிறகு தாயார் அங்க இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தரணின் உதவியோட நிமேஷை போய் சந்திக்கிறார். இதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி, அதாவது இவர் கைது செய்யப்பட்டு அடுத்த நாள் நிமேஷனுடைய தாய்க்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம், உங்களுடைய மகன் சத்சர நிமேஷ் காவல் நிலையத்தில் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லி. உடனடியாகவே தாயார் வெலிக்கடை காவல் நிலையத்துக்கு போனார். அங்க காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம், அவருடைய உடல் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குது, இவர் இங்க தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி காவல் நிலைய அதிகாரிகள் சொல்லியிருக்கார்கள். ஆனா இந்த நிமேஷனுடைய ஒரு சில ஆடைகள் அங்க இருக்கக்கூடிய இந்த குப்பை தொட்டிகள்ல இருக்கிறத இந்த தாயார் கண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம வைத்தியசாலையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம், நிமேஷனுடைய உடல் மிக மோசமான நிலையில அடி வாங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாம உடலை கொண்டு வரும்போது வெறுமனவே சூடு மட்டும்தான் இருந்தது என்று சொல்லி
சொல்லி அந்த வைத்தியசாலை அதிகாரிகள் சொல்லியிருக்கார்கள். இது சார்ந்து நிமேஷனுடைய சட்டத்தரணி உடனடியான வழக்குகளை தொடர்ந்து பலதரப்பட்ட நபர்களுக்கு அறிவிச்சிருக்கிறார். இந்த விசாரணைகள் எல்லாமே இப்ப மிக துரிதமான கதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இவர் காவல் நிலையத்துக்கு வைத்து சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நிமேஷனுடைய சட்டத்தரணி சொல்லியிருக்கார். அது மட்டுமல்லாம இப்ப மருத்துவ விசாரணைகளும் இடம்பெற தொடங்கி இருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம், சத்தமே இல்லாம அரங்கு இருக்குது. இது சார்ந்து எப்படியான தீர்ப்புகள் வெளியாக போகுது, யாரெல்லாம் தண்டிக்கப்படுவார்கள் என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏனென்று சொன்னா மிகப்பெரிய ஒரு குற்றம், கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னுக்கு எப்படியான ஒரு சித்திரவதை கொலை இடம்பெற்றதோ, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலே இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பட்டலந்தவில் என்ன நடந்ததோ அதே விடயம்தான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இன்றையில இருந்து 4 நாட்களுக்கு முன்னுக்கு கொழும்பு வெளிக்கடவுல நடந்திருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். இது சார்ந்து அனுர அரசு எப்படியான முடிவுகளை எடுக்க போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அதே போலதான் இன்றைக்கு மிக பரபரப்பாக பேசப்படுகிற விடயம், பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா கொடுத்திருக்கக்கூடிய மித்திர விபூஷண விருது உண்மையிலேயே மிக பெரிதாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 11 வருடங்களுக்கு பிறகு இந்த மித்திர விபூஷண விருது இன்னும் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா இதற்கு முன்னுக்கு மாலைதீவு ஜனாதிபதிக்கு மஹிந்த ராஜபக்ச அளித்திருந்தவர். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 11 வருட காலமாக யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. 2014ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. இப்ப 2025ஆம் ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவால இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம பல முக்கியமான ஒப்பந்தங்களும் கைச்சாத்தாகிருக்குது. இதுல மிக பிரதானமாக இருக்கக்கூடியது இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான பாதுகாப்பு ஒப்பந்தம், அதாவது அரசியல் ரீதியான பாதுகாப்பு ஒப்பந்தம். இது சார்ந்த பலதரப்பட்ட எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டும் இன்றைக்கு இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகிருக்குது. அதே போல மின்சாரம் சார்ந்து கடல் வளம் சார்ந்தும் பல முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்குது. இதுல மிக பிரதானமான ஒரு விடயம் தான் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை. என்னன்னு சொன்னா பல ஆண்டு காலமாக இந்த இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை இருக்குது. அதுல மிக முக்கியமாக எங்களுடைய வடக்கு பகுதி தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுது. இது சார்ந்த பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நீங்கள் உடனடியாகவே இலங்கையில கைது செய்து வைத்திருக்கிற தமிழக மீனவர்களை விடுதலை செய்யுங்க, அவர்களுடைய படகுகளையும் விடுதலை செய்யுங்க. இது சார்ந்து 2 நாடுகளுமே ஒரு உணர்வு பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு முடிவை எடுப்போம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இதன் பின்னணியில் இப்படியான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். என்ன அந்த உணர்வு ரீதியான பேச்சுவார்த்தை என்று சொல்லி ஜனாதிபதி அனுர அரசு தான் புரிந்து கொள்ளணும். என்னென்னு சொன்னா இவர்கள் முன்னர் ஒருக்கா சொல்லி இருக்கக்கூடிய விடயம், இந்தியா என்றது 140 கோடி சனத்தொகை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தேசம். ஆனா இலங்கை என்றது 2 கோடி மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடியது. அதால இந்தியாவினுடைய கடல் எல்லையை நாங்கள் அதிகப்படுத்துவோம் என்று சொல்லி இந்திய தரப்புல இருந்து ஒரு கோரிக்கை வந்தது. இதுதான் அந்த உணர்வு ரீதியான பேச்சுவார்த்தையாக இருக்குமா இருந்தால் எங்களுடைய மீனவர்களுக்கு, மிக முக்கியமாக வடக்கு கிழக்கு பகுதி வாழ் மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்படும். கடல் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய கடல் எல்லை என்றது குறைக்கப்படும். ஆக இதால மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி மட்டுமில்லாம வாழ்வாதார பிரச்சனையும் ஏற்படும். இது சார்ந்து அனுர தரப்பு எப்படி சிந்திக்க போகுது, என்ன முடிவுகளை எடுக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டுமல்லாம எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் முக்கிய மூத்த அரசியல் தலைவர்கள் என்று சொல்லி பலதரப்பட்ட நபர்களுடையுமே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துரையாடி இருக்கிறார். இதுல பல முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டிருக்குது. இதுல முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக பிரதானமான விடயம் தான் இந்த பொது வாக்கெடுப்பு. உண்மையிலேயே பல ஆண்டு காலமாக கேட்கப்படுகிற விடயம், இந்த பொது வாக்கெடுப்புக்கு இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும், அதாவது இலங்கை அரசாங்கத்தை இந்த பொது வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் என்று சொல்லி. ஆனா இது சார்ந்து இந்தியா எந்த விதமான முனைப்புகளை காட்டில இப்ப மறுபடியும் அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த பொது வாக்கெடுப்பு சார்ந்து என்ன நினைக்கிறீங்க? ஏன் எங்களுக்கு இந்த பொது வாக்கெடுப்பு அவசியம்? இந்த பொது வாக்கெடுப்பை என்ன காரணத்துக்காக எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் வலியுறுத்தி கொண்டு வருது, எங்களுக்கு அது எவ்வளவு முக்கியம் என்பது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காலையில சந்திக்கிறேன். நன்றி.